குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 6-7 எக்ஸைஸ் 6-7 பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஃபார்மேட் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அந்த சம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு மெமரி பண்ணிக்கணும். ஸோ மெமரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்ன, எல்லாமே செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்கம் அப்படிங்கிறது எல்லாமே வருமானம் அப்படின்னு சொல்லுவோம், வருவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், எல்லா செலவுகளுமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடும், எல்லா வருமானங்களுமே இன்கம் சைடும் நம்ம போடணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கும்போது டு சேலரி, ஸோ இது செலவு. சேரிட்டிஸ் செலவுகள். ஸோ சேரிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சேரிட்டிஸ் அப்படிங்கிறது அறக்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும், வாடகை. தென் நெக்ஸ்ட்டு டொனேஷன் பெய்டு, டொனேஷன் அப்படிங்கிறது நன்கொடை கொடுக்கறது, அதனால் அது எக்ஸ்பெண்டிச்சர். ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது எழுது பொருட்கள். லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்டை சேல் பண்ணி லாஸ் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுவோம். ஒருவேளை ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா நம்ம இன்கம் சைடு போடுவோம். இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், டு டெப்ரிஷியேஷன், அசட்டில் இருக்கிற டெப்ரிஷியேஷன் ஆகிறதுனால அது நமக்கு லாஸ், அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுறோம். தென் சர்ப்ளஸ் அப்படின்னா என்ன பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்கம் டோட்டல் அதிகமாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு சர்ப்ளஸ், அதாவது வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை எக்ஸ்பெண்டிச்சர் சைடு அதிகமாக இருந்து இன்கம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு லாஸ், டெபிசிட், அதாவது பற்றாக்குறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்கம் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு, பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு டொனேஷன் ரிசீவ்டு, நன்கொடை பெற்றதாக இருந்தது அப்படின்னா அது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அட்மிஷன் ஃபீஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அது இன்கம் சைடு. கிராண்ட் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், எல்லாமே ரிசீவ் பண்ணதுனால இது எந்த சைடு வருது அப்படின்னா இன்கம் சைடு வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது நமக்கு ஃபார்மேட், இது தெளிவாக இருங்க. திரும்ப சொல்கிறேன், எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது செலவுகள் எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடும், இன்கம் வருமானங்கள் எல்லாமே நம்ம இன்கம் சைடும் போடுவோம். இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸும் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸும், அதே மாதிரி க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் க்ளோசிங் பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி செகண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கேபிட்டல் ரெசிப்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் 4 ஐட்டம்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பாருங்கள், ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட், அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற 4 விஷயம் இருக்குது. இதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சொத்துக்கள், அதாவது அசட்டை நம்ம வாங்கிறதுனாலையோ விற்கிறதுனாலையோ கிடைக்கக்கூடியதை தான் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கேபிட்டல் ரெசிப்டோ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ வரவே கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ், 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் கேஷ் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்க கூடாது. அதே போல் க்ளோசிங் பேங்க் கேஷ் ஒரு என்ட்ரிஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்க கூடாது. அடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா, கேபிட்டல் ரெசிப்ட், சொத்துக்கள் விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய கேபிட்டல் ரெசிப்ட், சொத்துக்கள் கிடைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்க கூடாது. கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை எடுத்துக்க கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் ஊட்டி ரீக்ரியேஷன் கிளப் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் இருக்குது. இந்த கொஷினை நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதிலையே நம்ம பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் கேஷ் இன் ஹேண்ட். ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தோம், ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்டோ இல்லை க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டோ கொடுத்துருந்தா நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ அதனால் அது வராது.
தென் நெக்ஸ்ட் பாருங்க ரெண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால இது இன்கம் அக்கவுண்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன, ஒரு வகையான அசெட். ஸோ அதனால இந்த அசெட்டை நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால இந்த என்ட்ரிஸ் வராது. தென் நெக்ஸ்ட் பாருங்க சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நமக்கு அசெட், அதாவது கேபிட்டல் ரெசிப்ட். ஸோ கேபிட்டல் ரெசிப்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் வராது. தென் நெக்ஸ்ட் பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால ரெசிப்ட் சைடு வரும். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இதை ரெசிப்ட் சைடுன்னு சொல்ல மாட்டோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா இன்கம் சைடு நம்ம எடுத்துக்குவோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது நமக்கு செலவுகள், அதனால் அது எக்ஸ்பென்சஸ் சைடு வரும். ஸ்டேஷ்னரி பெய்டு. ஸோ இது நமக்கு எக்ஸ்பென்சஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல கம்ப்யூட்டர், மெஷினரி, இது பில்டிங், லேண்ட், இது எல்லாமே நமக்கு அசெட். ஸோ அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இது கேபிட்டல் ரெசிப்ட். ஸோ நாட் இன்வால்வ்டு இன் திஸ் அக்கவுண்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பை சேலரிஸ் அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் இது எந்த சைடு வரும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நமக்கு போடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது எத்தனை ஐட்டம் நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும் அப்படின்னா 4 ஐட்டம்ஸ், 1 2 3, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா பாருங்கள் 10,000 ஒன்று, தென் நெக்ஸ்ட்டு 7,000 ஸ்டேஷ்னரி பெய்டு ஒன்று, அதுக்கப்புறம் சேலரிஸ் வந்து 20,000 ஒன்று. அவ்வளோதான், இந்த 3 என்ட்ரிஸ் தான் நமக்கு வரும். ஸோ பேலன்ஸு எது இன்கம் சைடு வரும் அப்படின்னா ரெண்ட் ரிசீவ்டு இன்கம் சைடு வரும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு நமக்கு இன்கம் சைடு வரும். ஸோ அது 2 தான் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அதே பேசிஸில் போட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் 64,000, இன்கமும் இன்கம் வந்து 64,000 கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 37,000 தான் இருக்குது. ஸோ இந்த 64,000 இருந்து இந்த 37,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 27,000 கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ப்ராஃபிட், அதனால் இதை சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் கம்மியாக இருந்தால் டெஃபிசிட், அதாவது பற்றாக்குறை அப்படின்னு போடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இது இல்லஸ்ட்ரேஷன் 6. அதுக்கு அடுத்து பாருங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 7 பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் திருச்சி ரீக்ரியேஷன் கிளப் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31/3/2018. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதே போல் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். டிவிடெண்ட் ரிசீவ்டு நமக்கு எந்த சைடு வரும், இன்கம். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் தான் சேல் பண்ணியிருக்காங்க. அசட்டை இது சேல் பண்ணியிருந்தால் தான் நமக்கு வராது, இது நியூஸ் பேப்பருங்கிறதுனால நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எந்த சைடு, சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் அப்படிங்கும்போது நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா இன்கம், ப்ராஃபிட். அதுக்கடுத்து மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன், நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் அது இன்கம் சைடு. தென் நெக்ஸ்ட்டு லாக்கர் ரெண்ட், அதாவது லாக்கர் நம்ம வச்சுருந்த அந்த பாதுகாப்பு லாக்கருக்கு ரெண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் அது வந்து இன்கம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் வந்து லாக்கர் ரெண்ட்டுங்கும் போது நம்ம பே பண்ண மாதிரி எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா ரெசிப்ட் சைடு கொடுத்த எல்லாமே உங்களுக்கு இன்கம் தான், பேமெண்ட் சைடு கொடுத்த எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்கம் சைடு. தென் நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது 5,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5,000 நம்ம போடக்கூடாது. ஒருவேளை 5,000 போட்டோம் அப்படின்னா அது நமக்கு கேபிட்டல் ரெசிப்டாக மாறிடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்பயாவது ஒரு தடவை வாங்கினாலோ எப்பயாவது ஒரு தடவை செலவு பண்ணாலோ அது கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்.
ஓகேவா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் வாங்குறது அடிக்கடி நடக்காது. அதனால அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா 5000 கொடுத்துருக்காங்க, புக் வேல்யூ 4000. ஸோ அது ரெண்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 6000 கிடைக்கும். எவ்வளோ? சாரி 600 கிடைக்கும். இந்த 600 தான் நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்னா சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், அதாவது இன்கம் சைடு நம்ம சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு போட்டு 5000 மைனஸ் 4400 எவ்வளோ வரும் அப்படின்னா 600 அப்படிங்கிறத நம்ம அவுட்டரில் போடுவோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ். ஸோ ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு வருமா அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா இது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா பேமெண்ட் சைடு. ஸோ அதனால் இது எந்த சைடு போடணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் சைடு. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஹானரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு எக்ஸ்பென்சஸ். போஸ்டேஜ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சஸ். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஆடிட்டிங் ஃபீஸ் பே பண்ணணும், அதனால் அது நமக்கு எக்ஸ்பென்சஸ். க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோம். இப்போ எது மட்டும் நம்ம எடுத்துக்கலை அப்படின்னா இது எடுத்துக்கல, சேல் ஆஃப் ஃபர்னிச்சரில் ஃபுல் அமௌண்ட்டை எடுத்துக்கலை, அதுக்கு பதிலாக 600 மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபர்னிச்சர் பர்ச்சேஸை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலை. ஸோ சேம் டைம் கேஷ் இன் ஹேண்ட், க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டை நம்ம எடுத்துக்கலை. மற்ற எல்லாமே நம்ம அங்கங்கே போட்டிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ ரெண்ட்டு, செக்யூரிட்டிஸ் ஆனரியம், போஸ்டேஜ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி, ஆடிட்டிங் ஃபீஸு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன், லாக்கர் ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சேல் ஆஃப் ஃபர்னிச்சரில் நம்ம சொன்ன மாதிரியே 5000 மைனஸ் 4400 எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 6000 போட்டிருக்காங்க. ஸோ இப்போது என்னன்னு பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்கம் கம்மியாக இருக்கிறதுனால இது நமக்கு லாஸ், அதாவது டெஃபிசிட், பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த சம் எக்ஸைஸ் 6. எக்ஸைஸ் 6ம் சேம் மாடல் தான். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், எக்ஸைஸ் 6ல் எது வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது நமக்கு எங்கே வரும் அப்படின்னா இன்கம் சைடு வரும். சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு இன்கம் சைடு வரும். லீகசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீகசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒன் ஆஃப் த அசட். ஸோ இது கேபிட்டல் ரெசிப்ட், அதனால் இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். தென் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்கம் சைடு வரும். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் பாருங்கள், இங்கே 16000 கொடுத்துருக்காங்க, இங்கே 17000 கொடுத்துருக்காங்க. ஸோ 16000 மைனஸ் 17000 என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000. ஸோ 1000 மட்டும்தான் போடுவோம். சேலரி நமக்கு பேமெண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் சைடு வரும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் மேடு அப்படிங்கிறது நமக்கு வராது. ஏன் அப்படின்னா இது ஒரு வகையான அசட். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக மாறிடும், அதனால் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது மிஷினரி. ஸோ அதனால் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதனால் அது எடுத்துக்க கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், பேலன்ஸ் கேரிட் ஆன் இன் கேஷ் இன் ஹேண்ட், க்ளோசிங் பேலன்ஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அதே பேசிஸில் நமக்கு இந்த சம் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், சப்ஸ்கிரிப்ஷன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அது மட்டும்தான் கிரெடிட் சைடு. இதில் பாருங்கள், இந்த 67000 இன்கம் சைடு கிடைக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது. அதனால் இன்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இன்கம் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் கம்மிங்கும்போது நமக்கு அது ப்ராஃபிட், அதனால் சர்ப்ளஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 7th சம் பாருங்கள். ஆல்ரெடி 7th சம்மில் நான் சொல்கிறேன் ஒரு தடவை எப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கும்பகோணம் பேஸ்கெட் பால் அசோசியேஷன் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில்
பாருங்கள் டு பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் எதுவும் வராது. ரெண்ட் ஆஃப் ஹால் ரிசீவ்டு அப்படிங்கிறது நமக்கு இன்கம் சைடு வரும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்படிங்கிறது நமக்கு இன்கம் சைடு வரும். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படிங்கும்போது நமக்கு அது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதனால் அது இன்வால்வ் ஆகாது. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு நமக்கு இன்வால்வ் ஆகாது. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு நமக்கு இன்கம் சைடு வரும். அதுக்கடுத்து ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சஸ் சைடு. பிரிண்டிங் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் சைடு. பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங்குக்கு இன்சூரன்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸுக்கு பில்டிங் பே பண்ணுறது நமக்கு வராது. ஸோ ஏன்னா அது வந்து எப்பயா ஒரு தடவை பே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து பாருங்கள் டோர்னமெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ஆடிட்டிங் ஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு தான். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்டு க்ளோசிங் கேஷ் அட் பேங்க்கு நமக்கு வராது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரியே அவங்க சம் போட்டிருப்பாங்க. சேலரி, ரெண்ட்டு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறம் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, சப்ஸ்கிரிப்ஷன், என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இல்லை லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000. ஸோ இன்கம் சைடு கூட்டும்போது நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட், பிரிண்டிங் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆடிட்டிங் ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ இதில் எது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கல, இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் பாருங்கள் எடுத்திருக்கோம். ஏன் இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் எடுத்திருக்கோம் அப்படின்னா பில்டிங்க்கு இன்சூரன்ஸ் தான் பே பண்ணுறோம், சின்ன அமௌண்ட்டு தான், அதனால் அதை எடுத்துக்கிறோம். ஸோ இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் 2000 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் 43,000, இன்கம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 17,000 தான் இருக்குது. ஸோ அப்போது எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் கம்மி. அப்போது நமக்கு என்ன அப்படின்னா லாஸ் தான், ஏன்னா எக்ஸ்பென்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் த இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி இல்லஸ்ட்ரேஷன் 6-7 எக்ஸசைஸ் 6-7 பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.